So now we are going to calculate for the same problem, whatever we have done in under approximation method, that same thing only we are going to do even for trial and error method. Okay, so what is this trial and error method means? This concept we will use in internal rate of return IRR also. So if you see, this formula is YTM is equal to, that is yield to maturity is equal to lower discount factor rate, lower discount. Here no, you will be using 2 percentages. எதுக்கு நடுப்புற எக்ஸாக்ட்டா வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த ரீசன்காக இங்க ரெண்டு ரேட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வந்து எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸும் யூஸ்வலி ஐஆர்ஆர்ல என்ன சொல்லுவோம்னா எந்த இதுல வந்துட்டு பெர்சன்டேஜ்ல நம்மளோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸும் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவல் ஆகுதோ அந்த பெர்சன்டேஜை தான் நம்ம வந்துட்டு ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லைன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க அதுக்கு பதிலாக மார்க்கெட் பிரைஸ் இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி பாண்டுன்னு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ்க்கு பதிலாக. ஸோ இயர் 2% வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டை கால்குலேட் பண்ணுவோம். நம்ம பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டு ஏற்கனவே எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். Already we know how to calculate present value of the bond. Present value of the bond ஓட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, எப்படி கால்குலேட் பண்ணோம்னு. இங்க வந்து நம்மளுக்கு தெரியாது, பெர்சன்டேஜ் தெரியாது. அதுதான் வந்து இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா எந்த பெர்சன்டேஜுக்கு நடுப்புற எக்ஸாக்ட்டா வருது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்மளோட ஈல்டு டு மெச்சூரிட்டி இங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 2% எடுத்து ரெண்டுத்தோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டோ கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட மெயின் ஃபார்முலா. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு ஐஆர்ஆருக்கும் இதே மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். இதே மாதிரி தான் லிட்டில் டிஃபரன்சஸ் இங்க எழுதுறதுல மட்டும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் கால்குலேஷன்லாம் வந்து இதே சேம் திங் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம் ஐஆர்ஆருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2% எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் அந்த 2%யும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியாக இந்த மாதிரி பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டை கால்குலேட் பண்ண போறோம். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டும் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ண பிறகு இந்த மெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸாக்ட்டா என்ன பெர்சன்டேஜ்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ஒய்டிஎம் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த 2%ம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா எடுக்க போறோம். நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அதுல நம்மளுக்கு ஒய்டிஎம்கான ஆன்சர் என்ன வந்ததுன்னா 8.847ன்னு வந்தது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்போ 8ல இருந்து 9க்குள்ள தான் எங்கேயோ அது வந்துட்டு அக்கர் ஆகுது. அந்த பாயிண்ட், அந்த பெர்சன்டேஜ்ல தான் நம்மளோட ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 8.847ன்றது எதுக்கும் எதுக்கும் பிட்வீன்ல இருக்கோம்னா 8%க்கும் 9%க்கும் பிட்வீன்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா இன்னும் எக்ஸாக்ட்டா வேல்யூ நம்ம பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக 8%யும் 9%யும் நம்ம என்ன பண்றோம் அசம்ஷன்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா 8%ஐ வச்சு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்ட் எவ்வளவு வருது, யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பாண்ட் எப்படி கண்டுபிடிப்போன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம என்ன பண்ண போறோம்னா 8% இங்க வந்து நம்மளா வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா செக் பண்ணி பார்க்க போறோம். யூஷுவலா கொஸ்டின்லேயே எக்ஸாக்ட்டா இதுதான் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி பாண்டை வி யூஸ் டு கால்குலேட். பட் இயர் நோ, தே ஹாவ் நாட் கிவன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா நம்மளே ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து நம்ம வந்து போடுறது தான், அதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடோட மெயின் திங்கு. ஸோ 8% எடுத்துக்கிறோம், அதுக்கான பிரசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ண போறோம். யூஷுவல் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், இங்க வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் சேம் திங் தான். பட் இங்க வந்து இந்த கேடியை வந்து நம்ம என்ன பண்றோம் 8%-ஆ நம்மளே எடுத்துக்கிறோம். யூஷுவலா கொஸ்டின்ல கொடுப்பாங்க, நம்ம பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பாண்டை கால்குலேட் பண்ணுவோம். இங்க நம்மளே வந்துட்டு அசம்ஷன்ல எடுத்துக்கிறோம், 8%-ஆ எடுத்துக்கிறோம்.
இதே சேம் திங்க தான் அகைன் நம்ம என்ன பண்றோம்னா 9%க்கு எடுத்துக்கிறோம். ஸோ 9%க்கு அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்வலா எப்படி நம்ம வேல்யூ ஆஃப் பாண்டை கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணி கொண்டு வர போறோம் ஆன்சரை. ஸோ அட் லாஸ்ட் YTM கால்குலேட் பண்றதுக்கு ஒரு செப்பரேட் நியூ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் எக்ஸாக்டா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ராக்சிமேஷன் மெத்தடுக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல எக்ஸாக்டான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் யூ வில் நாட் நோ. பட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எக்ஸாக்டா இந்த பெர்சன்டேஜ்ல தான் வந்துட்டு நம்மளோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி அந்த கேஷ் இன்ஃப்ளோஸும் நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸும் ஈக்குவல் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனாலதான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூட்டிலைஸ் பண்றோம் இந்த இடத்துல. So now we can go to the first part. Okay, so trial and error method, main formula is this one. But before that main formula, you have to use the present value of the bond order formula use பண்ணணும். 2% எடுத்துக்கணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா அதுதான். ஐஆர்ஆர்லயும் இதே தான் நீங்க பண்ண போறீங்க. 2% எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ present values calculate பண்ணுவீங்க. Here 8% and 9% we are taking up. How this percentage we have found out na approximation methodல வந்து 8ல இருந்து 9 குள்ள தான் ஏதோ ஒரு percentageல நம்மளுக்கு வந்து YTM இருக்கு, required rate of return இருக்குன்றத தெரிய வருது. ஸோ அதனால 8%ஓ 9%ஓ நம்ம எடுத்துக்கிறோம். பேஸ்ட் அப்பான் இந்த இதை பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ we are moving to the first part. ஸோ 8% நம்மளோட required rate of return இருந்தால் present value of bond எவ்வளோன்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா present value of bond calculate பண்ணா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ interest divided by 1 plus kd whole power t plus fn face value divided by 1 plus kd whole power n. interest எப்படி calculate பண்ணுவோம்னா you already know that face valueல interest percentage questionல எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ based upon that interest amount you will calculate. so 1000 rupees face value இருக்கக்கூடிய bondக்கு 6% rate of interest இருந்ததுன்னா so 1000 into 6 by 100, if you do, you will get 60 rupees. This we calculated and kept for approximation method. Coupon rate illana coupon or interest both are same. So 60 rupees we got already. Divided by 1 plus KD ன்றது usually questionல கொடுப்பாங்க. ஆனா இங்க கண்டுபிடிக்க போறதே நம்ம தான் yield to maturity ன்றதுனால நம்ம ஒரு assumptionல என்ன பண்றோம்னா 8%க்கு வெச்சு போட்டா எவ்வளவு present value of bond வருது, 9%க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளவு present value of bond வருது, அப்ப எந்த percentageக்கு நடுப்புற கரெக்டா எக்ஸாக்டா அது லை ஆகுது அப்படின்றத நம்ம தான் லொகேட் பண்ண போறோம் இந்த பிளேஸ்ல. so here if you see 8% you are taking 1 plus 8% means 8 divided by 100. so what it will happen 0.08 it will come. whole power t is what number of years, that is 5 years. so அதனால 5 யூஸ் பண்றோம். next part will be your 1000 rupees, that is your face value, divided by 1 plus kd is again required rate of return. அதுதான் 8% இங்க தெரியாது. அதனால trial and error method மூலமா 8% வச்சா எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். so இங்க என்ன denominator அதே same denominator தான் இங்கேயும். so whole power 5 you are using. so 60 into இப்ப என்ன பண்ணோம், இதுக்கு வந்துட்டு present value annuity factor டேபிளுக்கு போகணும். because every year you are going to receive interest. ஓகே, சோ அதனால annuity factor டேபிளுக்கு போகணும். end maturity value நம்ம earn பண்ண போறதுன்னா அது ஒன் டைம்க்கு தான். அதனால தான் அது present value factor டேபிளுக்கு போகிறோம். சோ எதுக்காக நம்ம annuity factor டேபிள் இங்க யூஸ் பண்றோம், எதுக்கு அங்க வெறும் present value டேபிள் யூஸ் பண்றோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சோ இங்க every year you are going to receive, அதனால annuity table இங்க only once at the end மட்டும் தான். அதனால present value டேபிளுக்கு போகிறோம். so what you have to do, 60 you have to take separately. present value annuity factor table போயிட்டு 8%க்கு 5 yearsக்கு எவ்வளவு வருது, 1000 plus 1000 into 8% 5 years same thing. present value factor table, present value of rupee 1 table எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். then after that finding out what you will do, you will multiply this one and this one and this into this. you have to refer to the table 8% 5 yearsக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். okay, so first you have to refer to the annuity table.
So see the heading present value of ordinary annuity of rupee 1 table, and our thing is 8 percentage 5 years how much you have to see 8 percentage and 5 years. So where is 8 percentage? Here it is 8 percentage for 5 years means this is 5. So it is 3.9927. Okay. So after point you can take 2, 3 values. So 3.9927 இருக்கிறத நான் 993 round up பண்ணிக்கிறேன். 2க்கு அப்புறம் 7 இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வேல்யூ டிஜிட்டை வந்து 3 ஆக எடுத்துக்கிறேன். So it is 3.993. Again 1000 into 8 percentage 5 yearsக்கு present value tableல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. Present value table. So that same 8 percentage heading you have to see whether it is present value of rupee 1 table ஆன 8 percentage 5 yearsக்கு பாத்தீங்கன்னா 0.68058. So this you can 6806 ஆக்கிக்கலாம் or 0.681 you can have based accordingly you can take. So I am taking it as 0.681. Okay. 6805 like that it is there. So 681 I am taking. So after that 60 into 3.993 if you do it is around 239.58. 10,000 into 0.681 if you multiply you are getting 681. Okay. So if you add these two together you will be getting around rupees 920.58. Since it is present value of the bond you are mentioning it as rupees. If it is yield to maturity you will mention it as percentage. Okay. So 920.58 again number round up பண்ணனும்னா it will become approximately 921 rupees. Now this is the present value of the bond at the required rate of return is if it is taken as 8 percentage then it is 921. Okay. So again what I'm going to do is 9 percentage க்கு இருக்கும்போது present value of bond எவ்வளோன்றத calculate பண்ண போறேன். இப்போ நம்ம selling price பாத்தீங்கன்னா வந்து it is around 883.40 இருக்கு நம்மளோட செல்லிங் பிரைஸ். ஆனா இப்ப நம்ம கால்குலேட் பண்ணது பாத்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 921 rupees நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இன்னும் நியர்பையா வரல நம்ம. ஓகேங்களா. சோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இந்த இதுவே யூஸ் பண்றோம். என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல அந்த 883.34 சம்திங் இருக்குல்ல செல்லிங் பிரைஸ் அதுக்கு எது என்ன பிரசன்ட் வேல்யூ இருந்தால் கேஷ் இன்ஃப்ளோஸும் இதுவும் ஈக்குவல் ஆகும் என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லன்றதை தான் இங்க நம்ம பண்ணவே போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது நான் என்ன பண்றேன்னா 9% எடுக்கிறேன். ஸோ 8க்கும் 9க்கும் இன் பிட்வீன்ல தான் ஏதோ ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து ரெண்டும் ஈக்குவல் ஆகுது அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்டே. ஸோ நம்ம என்ன பண்றோம் 9%க்கு வச்சு அகைன் யூ ஹவ் டு டூ தட் சேம் ப்ரொசீஜர் தான் சேம் ஃபார்முலா தான் இங்க 8% வச்சிருக்கோம் 0.08ன்னு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 0.09 யூஸ் பண்ண போறோம் 9% வச்சு. So again what you will do you will calculate the present value of the bond. Okay. So in the next session we can discuss how to calculate present value of the bond at 9%, how to calculate yield to maturity using this formula, everything.